எல்லா நாளும் ஒரே மாதிரி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த தோசை ஒரு நாள் ட்ரை பண்ணுறீங்களா? இதை பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். நான் இன்னைக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு ஓட்ஸை ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை உள்ள ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டிங்கன்னா நல்லா திக்காயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கூட ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சியை லெவல் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நான் இன்னைக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம், கேப்சிகம், கேரட்டு, அதுக்கப்புறமா தக்காளி பழம் எல்லாமே போட்டிருக்கேன். கொத்தமல்லி, புதினா, உப்பு, பெப்பர் பொடி, அதுக்கப்புறமா 2 முட்டை எல்லாத்தையுமே ஒன்றா ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துடுறது. அவ்வளோதான். இதை நீங்கள் ரொம்ப நேரம் ஊற விடணுன்னா எந்த அவசியமும் இல்லை. மாவு ரெடி ஆனவொடனே ஊற்றிடலாம். அவ்வளோதான். இந்த மாவு வந்து குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி அவங்க லைக் பண்ற மாதிரி இருக்கும். பெரியவங்களும் சாப்பிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தோசை ரொம்ப முருகலா பண்ண முடியாது. உள்ள கொஞ்சம் ஜூசியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து குழந்தைங்களுக்கு விருப்பமா அட்ராக்டிவா கொடுக்கணும்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல நீங்க கொடுத்து பாருங்களேன். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.